வணக்கம். புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் முன் அறிவிப்பின்றி குளத்தை தூர்வாருவதாக கூறி அங்கிருந்த மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். திருக்கோவிலில் பின்பகுதியில் பாரம்பரியமிக்க குளம் ஒன்று உள்ளது. இக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கோயில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவில் நிர்வாகம் சார்பில் சரியான தகவல் அளிக்கப்படாததால் இதுகுறித்து சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் கோவிலுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோவில் குளம் தூர்வாரப்பட உள்ளதால் அங்கிருந்த மீன்களை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் ஆதலால் மீன்களை மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதன் பின்பு குளம் தூர்வாரப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் அரசுக்கு உரிய கோவில் குளத்தில் உள்ள மீன்களை முறைகேடாக விற்பனை செய்ததாகவும் அனுமதியின்றி செய்ததாகவும் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி சங்கரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் அதிகாரிகளுடன் சங்கரபரணி ஆற்று பகுதியில் உள்ள ஆற்று கரையோர மற்றும் கரையோர பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் கழிவுநீர் கலந்திருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து இது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டுமெனவும் உத்தரவு பிறப்பித்தார். புதுச்சேரியில் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள நரம்பை மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் சதா. இவரது தலைமையில் 25 பேர் சேர்ந்து விசைப்படகு மற்றும் சுருக்குவலை வாங்கி கூட்டாக தொழில் செய்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை நடுக்கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த இவர்களது படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. படகில் இருந்து வந்த புகையை கண்டதும் கரையில் இருந்த மீனவர்கள் வேறொரு படகு மூலம் அங்கு சென்று தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்குள்ளாக பல லட்சம் மதிப்புள்ள முழுவதுமாக எரிந்து நாசமானது. இது குறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மீன்வளத்துறை இயக்குநரிடம் நிவாரணம் வழங்க கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் கலை விழா தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கலை விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி நிகழாண்டு கலை விழா நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கல்யே பெருமாள், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா, கிழக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, சுகாதாரத்துறை மாநில இயக்குநர் ஸ்ரீராமுலு உட்பட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி கலை விழாவை நிகழாண்டு சிறப்பாக நடத்துவது, இதற்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கலை விழா தேதி விரைவில் முடிவு செய்து அறிவிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக 22 நபர்களுக்கு 1,20,000 வீதம் ரூபாய் 26,40,000 தொகைக்கான ஆணையை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதக்கடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் தலைமை செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி, ஏரியா சூப்பர்வைசர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பயனாளிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கினார்.
போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி ராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மது பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும், தவறான பாதைக்கு நாம் சென்றோமானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். பயிர் காப்பீடு பதிவில் கவனக்குறைவாக செயல்பட்ட பொதுத்துறை வங்கி பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு ரூபாய் 2.75 லட்சம் நஷ்டஈடு வழங்க நுகர்வோர் குறை தீர்வாணையம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்காலை சேர்ந்தவர் சையது அகமது. இவர் 14 ஏக்கர் நிலத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பயிர் செய்த நிலையில் இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் சேதமடைந்தன. விவசாய கிசான் அட்டை திட்டத்தில் அவர் காரைக்கால் பொதுத்துறை வங்கியில் கடன் பெற்று அதன் கீழ் விவசாய பயிர்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு பெறுவதற்கு வங்கியின் மூலமே பயிர் காப்பீடும் பெற்றுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டுக்கான பெயர் காப்பீட்டை அதே வங்கியில் அலுவலர்கள் புதுப்பிக்க தவறிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு 2016ஆம் ஆண்டு இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பயிர் சேதத்தில் ரூபாய் 3.20 லட்சம் நஷ்டம் ஏற்பட்டது. ஆகவே பயிர் காப்பீடு வசதியை வங்கி புதுப்பிக்காததால் காப்பீட்டு தொகை அவருக்கு கிடைக்கவில்லை. அதனால் வங்கி சேவை குறைபாடு குறித்து சையது அகமது புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வாணையத்தில் மனு தாக்கல் செய்தார். விசாரணை முடிவில் மனுதாரரின் பெயர்களுக்கு கடந்த 2016ஆம் ஆண்டுக்கு உரிய காப்பீடு புதுப்பிக்க தவறியதால் சேவை குறைபாடு மற்றும் கவனக்குறைவாக இருந்தது நிரூபிக்கப்பட்டது. ஆகவே விவசாயி சையது அகமதுவுக்கு பயிர் நஷ்டத்துக்கு ரூபாய் 2.40 லட்சம் வழங்க உத்தரவிடப்பட்டது. அத்துடன் வங்கியின் சேவை குறைபாடு காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக ரூபாய் 25,000 நஷ்டஈடும், வழக்கு செலவுக்காக ரூபாய் 10,000 வழங்கவும் ஆணைய தலைவர் முத்துவேல், உறுப்பினர்கள் ஸ்வீதா, ஆறுமுகம் ஆகியோர் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது. புதுவை மாநிலத்தில் மாதாந்திர உதவித் தொகையை பெறுவோர் அனைவரும் தற்போதைய முகவரியை பதிவு செய்ய வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதிய பிரிவு இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை திட்டத்தில் பயன்பெற்று வருகிற பயனாளிகள் உதவித்தொகை பெற தகுதியானவர்கள் என வீடு வீடாக சென்று தணிக்கை செய்யப்பட உள்ளது. ஆகவே மாதாந்திர உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர் கன்னியர் மற்றும் திருநங்கைகள் அனைவரும் புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் வேறு ஏதேனும் பகுதிகளில் குடியேறி இருந்தால் அவர்கள் அனைவரும் தற்போதைய முகவரி அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் 1 வார காலத்திற்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேங்காய்திட்டு அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழை அங்கியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள தமிழ் கனல்கா ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மழையங்கினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களிடையே உரையாற்றும் பொழுது மாணவர்கள் சிலர் தங்களுக்கும் மழையங்கி பெற்றுத்தர வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். இதனை முதல்வரிடம் எடுத்து கூறி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது பள்ளியின் பொறுப்பாசிரியர் பூங்குன்றன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆசிரியர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் சாவித்ரி தலைமை உரையாற்றினார். இதில் மாணவர்கள் நடனம் ஆடுதல், பாட்டு பாடுதல், கவிதை கூறுதல், பட்டிமன்றம், வினாடி வினா நிகழ்ச்சி, மாறுவேட போட்டி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களான கலைவாணி, நாகம்மா, சித்ரா, கிரிஜா, சத்யா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக ஆசிரியர் சரோஜா நன்றி உரையாற்றினார்.
முத்தரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024ஆம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. முத்தரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024ஆம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் கோகிலாம்பாள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு புதுவை விளையாட்டுத் துறையின் துணை இயக்குநர் வைத்தியநாதன், இளங்கோவடிகள் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவரும் புதுவை காவல்துறையின் உதவி ஆய்வாளர் இளவரசன், முனிசிபல் கமிஷனர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு 100 மீட்டர், 400 மீட்டர், 600 மீட்டர், 800 மீட்டர் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்களுக்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்து பேசி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார்கள். இவ்விழாவில் பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் சக்திவேல் வரவேற்புரையாற்றினார். உடற்கல்வி ஆசிரியர் கலிவராஜ் நன்றி உரையாற்றினார். விழா ஏற்பாடுகளை பள்ளி மூத்த விரிவுரையாளர்கள் மீனாட்சி, சதாசிவம், தனராசு, சரவணன், பிரேமாவதி மற்றும் பலர் செய்திருந்தனர். தேங்காய்திட்டு புதுநகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு புதுநகர் பகுதியின் பிரதான சாலையினை கழிவுநீர் வாய்க்கால்களுடன் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைத்திட 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாட்கோ மூலமாக ஆதிதிராவிட நலத்துறையின் மேம்பாட்டு நிதியிலிருந்து பணிகள் மேற்கொள்ள உள்ளது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக இப்பகுதியில் இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்யப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாட்கோ மேலாண் இயக்குநர் சிவகுமார், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோ, செயற்பொறியாளர் பக்தவச்சலம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.